அந்த அரசியல் நான் பார்க்கலன்றது காரணம் போல புரிஞ்சுக்கணும். ஏன்னா விழாவரியாக எல்லாத்தையும் ஒரு கதை புக் எழுதுற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் தேர்தலை சந்திக்காத ஒரு அரசியல் கட்சி இது ஜஸ்ட் கம் இன் டு த ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தேர்தலை சந்திக்கணும், தேர்தலை வந்து போட்டியிடணும், அதில் என்ன நிலைப்பாடு, அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பதை தெரிவிக்காமல் தனிநபர் தாக்குதல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி அது அரசியல் கட்சியாக நான் பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து பல நாட்கள் இருக்குது. ஒரு தேர்தலை சந்திக்கணும், சந்தித்த பிறகு ஒரு நிலைப்பாடு தெரியும். அப்போ தான் வந்து முழுமையான அரசியல் கட்சியாக இல்லாட்டி இருக்காரா, அந்த கட்சி நடத்துவாரா மாட்டாரா ஒன்றும் தெரியாதுல்ல உங்களுக்கு. வேறு எதுவும் இருக்கா? பார்த்து அஜித்தா வந்து கார் முன்னாடி நின்னாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் சொல்கிறேன். அது வந்து உட்கட்சி பிரச்சனையாக இருந்தால் கூட மனிதாபிமான அடிப்படையில் ஒரு காரை நிறுத்தி உங்களை பார்க்கணுன்னு சொல்லும்போது அதுவும் ஒரு பெண் அவங்க தான் நிற்கிறாங்க. உங்களுக்கு வந்து பெரிய வந்து ஏதோ உங்களுக்கு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனோ உங்களுக்கு வந்து பாதுகாப்பின்மையோ இல்லை. அவங்க வண்டியை நிறுத்தி எதுக்குன்னு சொல்லி இறங்கி கேட்கின்றவர் தான் ஒரு கதாநாயகனாக இருக்க முடியும், ஒரு தலைவனாக இருக்க முடியும். அது செய்யாமல் போனனால அவங்க தர்ணா இருந்திருக்காங்க. இந்த நிலைக்கு தள்ளாமல் இறங்கி 2 வார்த்தை பேசியிருந்தால் மேட்டர் முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். வாக்காளர் பற்றிய சிறப்பு தீவிரத்திற்கு வந்து திமுக தொடர்ந்து உங்களுக்கே தெரியும், பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அது வந்து சீர் பண்ண பிறகு மறுபடியும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ பற்றி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ எங்கள் வீட்டிலே வந்து சோதனை நடத்திய போது எங்கள் அம்மாவுக்கு இன்னும் வாக்குகள் இருப்பதை வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என் பையனுக்கு வாக்கு இல்லை, இப்போ வந்து அவன் சேர்க்கப்படுகிறான். அப்போ அதில் எந்த விதத்தில் தப்பு நடக்குதுன்றீங்க எனக்கே புரியல. ஸோ அந்த அடிப்படையில் தான் நியாயமாக நடக்க வேண்டியதை செய்வது சீர்திருத்தம் கிளியராக சொல்லிட்டாங்க. இன்டென்சிவ் ரிவ்யூன்னு தான் சொல்லியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லைன்னு தெரியும் போது கண்டிப்பாக தேர்தலில் இது பிரதிபலிக்கும். அதுதான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். அதான் போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த போராடியதுக்கு காரணமே அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இருப்பவர்களுடன் சமமாக தங்களுக்கு ஊதியம் கிடைப்பதில்லை, நாங்கள் கோவிட் நேரத்தில் சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதை வந்து அரசு கவனத்திற்கொண்டு அதை வந்து சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு கட்சிகள் வரல, பாமக வந்து 2ஆக உடஞ்சிருக்கு, திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக தான் இருக்குது. இப்படி சூழ்நிலையில் இந்த வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும்? அதான் நம்ம 2 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம், எப்படி கூட்டணி அமைதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டால் சிறப்பாக இருக்கும். இல்லை, கூட்டணி அமைவது எப்படி என்று நான் பார்க்க வேண்டும். அது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, தேர் இஸ் மெனி அ ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப்னுவாங்க. கப்பில் காஃபி இருக்கும், இங்கே வரதுக்குள்ள கீழே கொட்டிடலாம். ஸோ என்ன நடக்கும் என்பது தெரியல. இன்று நாம் இருக்கிறோம், நாளை இருப்போமா நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி வந்து நம்ம எதுவுமே ஏசியமாக சொல்ல முடியாது. கூட்டணி என்ன நடக்கும், இன்னொரு மாதம் 2 மாதம் எப்படி வந்து அமையும் என்பதை பார்த்த பிறகு எடுக்க வேண்டிய சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ ஜனநாயக நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஜனநாயகம் எடுபடாதா? ஜனநாயக நாடு தானே இந்தியாவே, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெமோக்ரஸி. நீங்கள் திரைப்படத்தை பற்றி கேட்க வேண்டாம் என்கிட்ட, திரைப்படத்தை பற்றி மக்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். இல்லை, நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கும்போது அவர் வந்து அரசியல் வந்திருக்காரு. அதனால் இந்த படம் வந்து இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அவருடைய ஆடியன்ஸுக்கு வந்து வருத்தமாக தான் இருக்கும். நன்றி. உங்களுக்கெல்லாம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.